Very pleasant vanakkam to everyone. In this session, you will learn about kinetic energy in rotation. ஒரு rigid body rotate ஆகும்போது அதனோட கைனட்டிக் எனர்ஜி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். This is also one of the very important 3 marks and conceptual question. Okay. Kinetic energy in rotation. Let us consider a rigid body rotating with the angular velocity omega about an axis as shown in that figure. ஒரு அச்சை பொறுத்து ஒமேகா அப்படிங்கிற கோண திசைவேகத்தோட சுழற்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு திண்ம பொருளை கருத்தில் எடுத்துக்கிறோம். ஒரு திண்ம பொருள் இதுதான் நிலையான அச்சு. அந்த நிலையான அச்சை பொறுத்து ஒமேகா அப்படிங்கிற கோண திசை வேகத்தோட ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற ரிஜிட் பாடி தான். Every particle of the body will have the same angular velocity omega and different tangential velocities v based on its positions from the axis of rotation. ஒவ்வொரு துகளோட அந்த பொருளில் இருக்கிற ஒவ்வொரு துகளோட கோண திசைவேகமும் சமமாக தான் இருக்கும், ஒமேகான்னு தான் இருக்கும். ஆனால் அந்த டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி v அப்படின்றது வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் இருந்து அந்த திண்ம பொருளோட நிலை என்ன இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு அந்த டான்ஜென்ஷியல் வெலாசிட்டிங்கிறது திசை மாறிக்கிட்டே இருக்கும். மேக்னிடியூடு சேமாக இருக்கும், டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். எவ்ரி பார்ட்டிக்கல் ஆஃப் தி பாடி வில் ஹாவ் தி சேம் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா அண்ட் டிஃப்ரெண்ட் டான்ஜென்ஷியல் வெலாசிட்டிஸ் v பேஸ்ட் ஆன் இட்ஸ் பொசிஷன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இங்கே ஒமேகா சேமாக இருக்கும், v மாறும்னு சொல்லிட்டோம். லெட் அஸ் சூஸ் எ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m1 situated at a distance r1 from the axis of rotation. சுழலும் அச்சிலிருந்து ri அப்படிங்கிற தொலைவில் இருக்கிற m1 நிறை இருக்கிற ஒரு துகளை நம்ம தெரிவு செஞ்சுக்கிறோம். It has a tangential velocity vi is given by the relation vi is equal to ri omega. இப்போ டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி viஐ எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா v is equal to r ஒமேகான்ற ஒரு ரிலேஷன் நம்ம சர்க்குலர் மோஷன்லேயே படிச்சிருக்கோம். vங்கிறது லீனியர் வெலாசிட்டி, r அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள், ஒமேகா அப்படின்றது ஆங்குலர் வெலாசிட்டி. இந்த எக்ஸ்பிரஷனே ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்டு ஆங்குலர் வெலாசிட்டி அப்படிங்கிறது தான். இங்கே வெலாசிட்டியை viஐ அப்படின்னு டிஸ்டன்ஸை ஆர்ஐன்னு எடுத்துருக்குறோம். அப்போ இந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கேஸை அப்ளை பண்ணணும். அப்போ விஐ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஐ ஒமேகா. லெட் அஸ் சூஸ் எ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் எம்ஐ situated at a distance ri from the axis of rotation. It has a tangential velocity vi given by the relation vi is equal to ri omega. Then the kinetic energy KEI of the particle. அப்போ அந்த துகளோட இயக்க ஆற்றல் KEIன்னு எழுதலாம். பொதுவாக கைனட்டிக் எனர்ஜியை KEன்னு சொல்லுவோம். இங்கே எம்ஐ மாஸ் இருக்கிற பார்ட்டிக்கல் அப்படிங்கிறதுனால கைனட்டிக் எனர்ஜியை KEIன்னு சொல்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு half எம்ஐ விஐ ஸ்கொயர். ஏன்னா கைனட்டிக் எனர்ஜி KE இஸ் ஈக்குவல் டு half எம்வி ஸ்கொயர் இல்லைங்களா? அப்போது இங்கே ஹாஃப் கான்ஸ்டன்ட்டு இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் எம்ஐன்னு அப்ளை பண்ணணும், இன்ஸ்டெட் ஆஃப் வி ஸ்கொயர் விஐ ஸ்கொயர்னு அப்ளை பண்ணணும். ஓகே, ரைட்டிங் தி எக்ஸ்பிரஷன் வித் ஆங்குலர் வெலாசிட்டி. கோண திசைவேகத்தில் அடிப்படையாக வச்சு அல்லது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டியில் அந்த சமன்பாட்டை நம்ம எழுதுகிறோம். அப்படி எழுதும் பொழுது KEI இஸ் ஈக்குவல் டு half எம்ஐ விஐ ஸ்கொயருக்கு பதிலாக ஆர்ஐ ஒமேகா தி ஹோல் ஸ்கொயர். விஐ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஐ ஒமேகா. அப்போது வி ஸ்கொயர் மீன்ஸ்
விஐ ஆர்ஐ ஒமேகா தி ஹோல் ஸ்கொயர். அப்போது இந்த ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது. இப்போ உள்ளே கொண்டு வரோம். உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகும்? ஆர்ஐ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்கும். இதில் வேரியபிள்ஸ்லாம் தனியாகவும் கான்ஸ்டண்ட்டை தனியாகவும் எழுதுகிறோம். அப்போ கேஇஐ இஸ் ஈக்குவல் டு ½ எம்ஐ ஆர்ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். இந்த எம்ஆர் ஸ்கொயருங்கிறது யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தட் ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி. எஸ். For the kinetic energy of the whole body, which is made up of large number of such particles, the equation is written with summation as. இப்போ ஒரு பார்ட்டிக்கலுக்கு வந்து கேஇஐ அப்படிங்கிறது கைனட்டிக் எனர்ஜின்னு படித்தோம். எம் மாஸ் இருக்கிற ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து R1 தொலைவில் இருக்கிற சுழலும் அச்சிலேருந்து R1 தொலைவில் இருக்கிற M1 நிறை இருக்கிற அந்த துகளோட இயக்க ஆற்றல் கேஇஐ. இப்போ இதில் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் சச் பார்ட்டிகல்ஸ். இந்த மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. யார்? அந்த ரிஜிட் பாடியில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. வேறு எப்படி சொல்கிறது? அந்த திண்ம பொருள் அதிக எண்ணிக்கையிலான இந்த மாதிரி துகள்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால அந்த ஹோல் பாடிக்கும் கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷனை சம்மேஷனோட எழுதணும் இல்லையா? கூட்டுத்தொகை. அப்போ கேஇ டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தட் ரிஜிட் பாடி ஆர் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தட் ஹோல் ரிஜிட் பாடி கேஇ இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு சமேஷன் எம்ஐ ஆர்ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். இந்த சமேஷன் வந்து வேரியபிள்ஸுக்கு தான் போடணும். வேர் தி டேர்ம் சமேஷன் எம்ஐ ஆர்ஐ ஸ்கொயர் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் இனர்ஷியா, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எம்ஐ ஆர்ஐ ஸ்கொயர் அப்படிங்கிறது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தட் பார்ட்டிக்கல் விச் ஹேஸ் மாஸ் எம்ஐ. சமேஷன் எம்ஐ ஆர்ஐ ஸ்கொயர் அப்படிங்கிறது டோட்டல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தட் ரிஜிட் பாடி ஆர் தி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஆஃப் தட் ஹோல் பாடி இல்லையா? அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எம்ஐ ஆர்ஐ ஸ்கொயர்னு எழுதலாம். Hence, the expression for kinetic energy of the rigid body in rotational motion. அதனால் சுழற்சி இயக்கத்தில் அந்த திண்ம பொருளோட இயக்க ஆற்றலுக்கான சமன்பாடு KE is equal to 1/2 I ஒமேகா ஸ்கொயர். ஏன்னா அந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் இருக்கிற சமேஷன் எம்ஐ ஆர்ஐ ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம ஐன்னு அப்ளை பண்ணுறோம். இதனால தான் தி கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி கேஇ இஸ் ஈக்குவல் டு ½ I ஒமேகா ஸ்கொயர். This is analogous to the expression for kinetic energy in டிரான்ஸ்லேஷனல் மோஷன். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் அந்த திண்ம பொருளோட இயக்காற்றலுக்கான சமன்பாடு மாதிரியே இருக்குது. கே இஸ் ஈக்குவல் டு ½ mv ஸ்கொயர். அதனால தான் இங்கே யார் இருக்கிறா? வி ஸ்கொயர் இருக்குது, அங்கே ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. இங்கே எம் இருக்குது, அங்கே யார் இருக்கிறா? ஐ இருக்குது. அதனால தான் லீனியர் மோஷனில் மாசு எம் அப்படின்னும் ரொட்டேஷனல் மோஷனில் வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு மாசு சொல்கிறோம். விஷயம் புரியுதா உங்களுக்கு? ரொட்டேஷனல் மோஷனில் கைனட்டிக் எனர்ஜி கேஇ இஸ் ஈக்குவல் டு ½ I ஒமேகா ஸ்கொயர். இதுவே டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் கேஇ இஸ் ஈக்குவல் டு ½ mv ஸ்கொயர். ஓகே, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ரிலேஷன் பிட்வீன் ரொட்டேஷனல் கைனட்டிக் அண்டு ஆங்குலர் மூமெண்டம். ரிலேஷன் பிட்வீன் ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் ஆங்குலர் மூமெண்டம். சுழலும் அந்த திண்ம பொருளோட இயக்க ஆற்றலுக்கும் அதனோட கோண உந்தத்துக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு. லெட் எ ரிஜிட் பாடி ஆஃப் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ரொட்டேட் வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஐ நிலைம திருப்புத்திறன் இருக்கிற ஒரு திண்ம பொருள் ஒமேகா அப்படிங்கிற கோண திசை வேகத்தோட சுழற்சி அடைகிறதா கன்சிடர் பண்ணிக்கிறோம். Let a rigid body of moment of inertia I rotate with angular velocity omega. The angular momentum of a rigid body is L is equal to I omega. இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்.
ஒரு ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடியோட ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது L is equal to I ஒமேகா. அடுத்து தி ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி ரிஜிட் பாடி, ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கிற அந்த ரிஜிட் பாடியோட ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி K is equal to half I ஒமேகா ஸ்கொயர்னு முன்னாடி தான் நம்ம டெரைவ் பண்ணணும். By multiplying the numerator and denominator of the above equation with I, இந்த எக்ஸ்பிரஷன் கூட என்ன பண்ணுறோம், ஐயை மல்டிபிள் பண்ணி ஐயால் டிவைட் பண்ணுறோம். இல்லைனா நியூமரேட்டர் கூட நியூமரேட்டர் கூடையும் டினாமினேட்டர் கூடையும் ஐயை மல்டிபிள் பண்ணுறோம். ஐ பை ஐயால் மல்டிபிள் பண்ணுறனால ஒன்று தான். அப்போது வி கெட் தி ரிலேஷன் பிட்வீன் L and K. அப்போ ஆங்குலர் மொமெண்டத்துக்கும் கைனட்டிக் எனர்ஜிக்கு இடையில் இருக்கிற ரிலேஷனை நம்மளால் பெற முடியும். ஓகேவா? இங்கே பாருங்கள், K is equal to half I ஒமேகா ஸ்கொயர். இது கூட I பை ஐயை வந்து நாம் மல்டிபிள் பண்ணணும். நியூமரேட்டர் கூடயும் டினாமினேட்டர் கூடயும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை மல்டிபிள் பண்ணணும். அப்போ நியூமரேட்டரில் இங்கே ஒரு I இங்கே ஒரு I இருக்குது. அப்போ I ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை I. Therefore K is equal to 1/2 I ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் I. இப்போ இதில் 1/2 கான்ஸ்டன்ட்டு, இந்த I ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் இருக்கிறதுனால காமன் ஸ்கொயர் கொண்டு வரலாம். I ஒமேகா தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை I. எதுக்காக I ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயரை I ஒமேகா தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த டேர்மை வந்து L ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா L is equal to I ஒமேகா ஆங்குலர் மொமெண்டம். அப்போ therefore கைனட்டிக் எனர்ஜி K is equal to L ஸ்கொயர் டிவைடட் பை 2I. ஆங்குலர் மொமெண்டத்துக்கும் கைனட்டிக் எனர்ஜிக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன் இதுதான் இல்லையா? அதாவது கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தட் ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் தட் ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி. அண்ட் ஆல்சோ kinetic energy is inversely proportional to moment of inertia of that rotating rigid body. All of you got my point? Okay, bye.